நெஞ்சம் மறப்பதில்லை, அது நினைவை இழக்கவில்லை. உன்னுடைய கட்டுமுறைக்கு போய் பார்த்தேன். சிவபெருமானுடைய அனுசாரணை ஆசீர்வாதம் ஒரு வீட்டுக்குள்ள இருக்கு, உண்மையா? ஆனா இவனுடைய மனது அடிக்கடி தளர்ந்துகிட்டே இருக்கு. இதுக்கு காரணம், ஒரு முறை மருத்துவ செக்கப்ல உங்களுக்கு கிடைத்த பதில நீங்க திருப்தி அடைஞ்சிருக்க மாட்டீங்க. அந்த பயத்தின் காரணத்தால இந்த பிறவில நம்ம ஏமாந்துட்டோமே இறைவா, நீ நினைச்சு கொடுத்தாத்தால உண்டு, எங்கிட்ட அந்த வசதி வாய்ப்பும் எந்த வழிகளும் இல்லையே, எப்படி எங்களுக்கு வாரிசை உருவாக்குவது என்று தெரியவில்லையே என்று நீங்கள் 2 பேரும் வேதனைப்படுகிறீர்கள். அதானே உண்மை. கால் வந்துட்டு வைகாசியில் குழந்தை ஜனனமாகும். பிறக்கிற பிள்ளை பொம்பளை பிள்ளையாக பிறக்கும். எந்த ஒரு தடைகள் இல்லாமல் அந்த குழந்தை தோன்றி ஆனந்தமாக பிறந்து வரும். பிறக்கிற பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம்? சாமி பேரே வைக்கலாமா? கற்பூர நாயகி அப்படி பேர் வைக்க வெற்றி உண்டு. என்ன பேர்? கருப்பசாமிக்கு கற்பூர நாயகி.